டிஎம்கே கூட்டணியில இன்னைக்கு தேமுதிகவும் இணைஞ்சிருக்கிறாங்க. ஆமாங்க, அந்த காலையில நியூஸ்ல பார்த்தேன். அதாங்க ஐயா. புதுசா வந்திருக்கிறாங்க ஐயா. உங்களுக்கு நீங்க உங்க தரப்புலேருந்து வாழ்த்த பதிவு பண்ணிருங்க ஐயா. உண்மையாலுமே நம்ம மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தேமுதிக சார்பில் வந்திருக்கக்கூடிய எல்லா கூட்டணி தோழர்களுக்குமே எங்கள் கும்பநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இப்போ என்னன்னாக்கா அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்ததான். சரி, ஏன்னா சரிங்க ஐயா. போன கட்டாப்பு ராஜ்யசபா சீட் ஒன்று தரணும்னு சொல்லி எடப்பாடியார் சொன்னார். அது கொடுக்கல அவங்களுக்கு. அது ஒரு மன வருத்தமாகவே இருந்துட்டு இருந்தது. அதாங்க ஐயா. இந்த கட்டாப்பு வந்து கமலஹாசன் அவர்களுக்கு கொடுக்குறோம்னு சொன்னது கொடுத்துட்டாரு. யாரு ம், ம். நம்ம ஸ்டாலின் முதல்வர். அண்ணன் வந்து கொடுத்துட்டாரு, முதல்வர் கொடுத்ததுனால. சரி, இந்த கட்டாப்பு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கைகளை, நியாயமான கோரிக்கைகளை கூட்டணி சார்பில் ஏற்றுக்குருவாங்க நம்பிக்கையில் விஜயகாந்தோடைய சம்சார அம்மா பிரேமலதா அவர்கள் முடிவெடுத்து எல்லாரும் ஒத்துமையாக வந்திருக்கிறாங்க. இந்த கட்டாப்பு 200க்கு 200ங்கிறது நம்ம இலக்குங்க. லட்சியம், ஆமாங்க இலக்கு. ஆமாங்க. ஆனா இப்போ கூட்டணி வலுவாகிறத பார்த்தா 234 நாம தான் வருவோம் போல இருக்குது. ஆமா, அந்த அளவுக்கு ஒரு மக்களிடத்துல நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா 5 ஆண்டு காலமாக ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை கிட்டத்தட்ட ஒரு 95% நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. நிறைவேற்றி கொடுத்தாரு. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. மெயினா வந்து பெண்களுக்கு இலவச பேருந்து, ஆமாங்க ஊக்கத்தொகை, ஆமாங்க. உரிமை தொகை, அப்புறம் இப்போ படிக்கிற பொன் பிள்ளைகளுக்கு மாசமான பணம் கொடுக்கறது, பசங்களுக்கு படிப்பு கொடுக்கறது, இந்த மாதிரி சொன்னதையும் செஞ்சிருக்காரு, சொல்லாதையும் செஞ்சிருக்காரு. அதனால மக்களிடத்துல நல்ல வரவேற்பு இருக்கும். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் கண்டிப்பா மலருங்கிறது எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை.